தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். அற்றை திங்கள் அவ்வநிலவில் எந்தையும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வநிலவில் வென்று எறிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார். யாம் எந்தையும் இளமே. புறநானூற்று பாடலை பார்க்க போகின்றோம். இந்த பாடலை பாடியவர் பாரி மகளிர், திணை பொதுவியல், துறை கையறுநிலை. முன்னொரு காலத்திலே கடையேழு வள்ளல்களில் ஒருவனான பாரி மன்னன் கொடையில் சிறந்தவனாக விளங்கினான். இவன் பரம்பு மலையை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது காட்டு வழியே தேரில் சென்று கொண்டிருந்தான். அப்போது முல்லை கொடியொன்று படர்வதற்கு கொழுகொம்பின்றி நிலத்திலே படர்வதை கண்டு வருந்திய பாரி தன் தேரை விட்டுவிட்டு தனியே நடந்து சென்றான். இதனால் இவனுடைய புகழ் உலகெங்கும் பரவியது. பாரி மீது பொறாமை கொண்ட மூவேந்தரும் அவனை கொன்று அரசை கைப்பற்றினர். பாரியின் இறப்பின் பின் அவனுடைய மகள்மாரான அங்கவையும் சங்கவையும் கபிலர் என்கின்ற புலவரினால் காப்பாற்றப்பட்டு மறைவாக வாழ்ந்து வந்தனர். அப்பொழுது ஒரு மாலை வேளையில் ஔவையார் வழியில் நடந்து வந்து கொண்டிருந்தார். வானம் இருண்டு மழை பெய்யத் தொடங்கியது. மழையில் நனைந்த ஔவையார் குளிர் தாங்க முடியாமல் அருகில் இருந்த வீடு ஒன்றுக்கு சென்றார். அங்கே பாரியின் மகள்மாரான அங்கவையும் சங்கவையும் இருந்தனர். ஆனால் ஔவையாருக்கு அவர்களை அடையாளம் காண முடியவில்லை. அவர்களுக்கும் ஔவையார் யாரென்று தெரியவில்லை. மழையிலே நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த அப்பெண்ணின் நிலை கண்டு வருந்தி தம்மிடமிருந்த நீல நிற சிற்றாடை ஒன்றை ஔவையாருக்கு கொடுத்தனர். அதன்பின் அவருக்கு உணவும் பரிமாறினர். அவர்களின் செயலை கண்டு மகிழ்ந்த ஔவையார் பாரி பறித்த பறியும் என்ற பாடலை பாடினார். அவ்வேளை மழை ஓய்ந்து வானத்தில் இருந்த இருள் அகன்றது. முழு வண்ணிலவு வான வீதியில் பால் நிலவை பொழிந்தது. முழு வண்ணிலவு காட்சி பாரி மகளிரை வருந்தச் செய்யவே தங்களது நாட்டில் தந்தையுடன் தாம் இனிதே வாழ்ந்த நிலையினை எண்ணி துயரம் அடைந்தனர். அந்த நிலையிலே பாடிய பாடலாக அற்றை திங்கள் அவ்வநிலவில் என்ற பாடல் அமைந்துள்ளது. இது புறநானூற்றிலே 112வது பாடலாக உடையேம் இளமே என அமைந்துள்ளது. அன்றைய மாதத்திலே வெண்ணிலவு நிலவை பொழிந்து கொண்டிருந்தது. அப்போது எம் தந்தை எம்முடன் இருந்தார். எம் மலையையும் பிறர் கை கொள்ளவில்லை. ஆனால் இந்த மாதம் இவ்வநிலவின் கீழ் வெற்றி முரசுடைய வெற்றி பெற்ற வேந்தர்கள் பரம்பு மலையையும் கைப்பற்றினர். நாம் எம் தந்தையும் இல்லாதவராக ஆயினோம் என்று பொருள்படுகின்றது. அற்றை திங்கள் அன்றைய மாதத்திலே அவ்வண்ணிலவில் அந்த வெண்ணிலவின் கீழ் எந்தையும் உடையேம் எமது அப்பாவும் எம்மிடம் இருந்தார். எம் குன்றும் பிறர் கொளார். எம்முடைய மலையையும் பிறர் கைப்பற்றவில்லை. இற்றை திங்கள் இன்றைய மாதத்திலே இவ்வண்ணிலவில் இந்த வெண்ணிலவின் கீழ் வென்று எறி முரசின் வேந்தர் வெற்றி பெற்ற முரசினையுடைய மன்னர்கள் எம் குன்றும் கொண்டார். எம்முடைய மலையையும் கைப்பற்றியுள்ளார். யாம் எந்தையும் இளமே. நாம் எம்முடைய தந்தையும் இல்லவர் ஆயினோம் என பாரி மகளிரின் துயரை கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம்.